சூரத்துல் பக்ரா வசனம் 30. நபியே, உம்முடைய இறைவன் வானவர்களிடம், நான் பூமியில் வாழையடி வாழையாக வரும் ஓர் இனத்தை படைக்கப் போகின்றேன் என்று கூறிய போது, அதில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகின்றாய்? நாங்கள்தான் உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டும் உனது தூய்மையை போற்றிக் கொண்டும் இருக்கின்றோமே என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று கூறினான். மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்பே உயர்ந்தோரான வானவர்களிடம் மனிதர்கள் குறித்து பிரஸ்தாபித்ததன் மூலம் அவர்களுக்கு தான் செய்த அருளை இங்கு இறைவன் எடுத்துரைக்கின்றான். முஹம்மதே, நான் பூமியில் வாழையடி வாழையாக வரும் ஒரு இனத்தை படைக்கப் போகின்றேன் என்று வானவர்களிடம் உம்முடைய இறைவன் கூறிய நிகழ்ச்சியை நீங்கள் நினைவு கூர்வதுடன் உங்கள் சமூகத்தாருக்கு எடுத்துரைங்கள் என இறைவன் இங்கு கூறுகின்றான். வாழையடி வாழையாக வரும் ஒரு இனம் என்பதை குறிக்க மூலத்தில் ஹலீஃபா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு தலைமுறை தலைமுறையாய் ஒருவருக்கு பின் ஒருவராக தொடர்ந்து வரும் ஒரு இனம் என்று பொருள். மற்ற வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், அவன்தான் உங்களை பூமியில் வாழையடி வாழையாக வரும் தலைமுறையினராக ஆக்கினான். அத்தியாயம் 6 வசனம் 165. உங்களை பூமியில் வாழையடி வாழையாக வரும் தலைமுறையினராக ஆக்கியிருப்பவன் யார்? அத்தியாயம் 27 வசனம் 62. நாம் நாடி இருந்தால் உங்களுக்கு பதில் வானவர்களை பூமியில் வாழையடி வாழையாக வரும் தலைமுறையினராக ஆக்கியிருப்போம். அத்தியாயம் 43 வசனம் 60. இங்கு வாழையடி வாழையாக வரும் ஓர் இனம் ஹலீஃபா என்னும் சொல் ஆதி மனிதர் ஆதம் அலை அவர்களை மட்டுமே குறிக்கும் என்று குர்ஆன் விரிவுரையாளர்களில் சிலர் கூறியிருப்பினும் அக்கருத்து இங்கு நோக்கமன்று. ஏனெனில் ஆதம் அலை அவர்களே இங்கு நோக்கம் என்றால், வானவர்கள் அதில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகின்றாய் என்று கேட்டது பொருத்தமாக இருக்காது. ஆகவே மனித இனத்தில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துவோர் யாரோ அவர்களையே வானவர்கள் நாடியுள்ளார்கள். ஆகவே மனித இனமே இங்கு நோக்கம். மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே அவர்களின் நடத்தையை பற்றி வானவர்கள் எவ்வாறு தெரிந்து கொண்டார்கள் என்றொரு வினா எழலாம். இறைவன் அவர்களுக்கு வழங்கிய சிறப்பு ஞானத்தின் வாயிலாக அவர்கள் இதை அறிந்திருக்கலாம், அல்லது ஈரச்சேற்றிலிருந்து எடுத்த காய்ந்தால் ஓசை தருகின்ற சுட்ட களிமண்ணால் மனிதர்களை தான் படைக்கப் போவதாக வானவர்களுக்கு அறிவித்திருந்தான் இறைவன். அத்தியாயம் 15 வசனம் 26. மனித இயல்பை வானவர்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஹலிஃபா என்றாலே மக்களிடையே ஏற்படும் சட்ட மீறல் பிரச்சனைகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குதல், தடை செய்யப்பட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களில் இருந்து மக்களை தடுத்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுகின்றவராகவே இருப்பார் என்பதால் எங்கு ஹலிஃபா தேவையோ அங்கு பிரச்சனைகளும் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கலாம். இக்கருத்தை குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லது பூமியில் வாழ்ந்த மற்ற இனங்களை போன்றே மனிதர்களும் இருப்பார்கள் என அவர்கள் மதிப்பிட்டிருக்கலாம். இது தொடர்பாக குர்ஆன் விரிவுரையாளர்களின் கருத்துக்களை பின்னர் விவரிக்க உள்ளோம். பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய்? மனிதர்கள் தொடர்பாக வானவர்கள் இவ்விதம் கூறியதாவது அல்லாஹ்வின் மீது ஆட்சேபம் தெரிவிக்கும் நோக்கத்திலோ மனித இனத்தின் மீது கொண்ட பொறாமையாலோ அல்ல. விரிவுரையாளர்களில் சிலர் இவ்வாறு தவறாக கூறுவது உண்மையே. ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வை முந்திக் கொண்டு பேசுவதில்லை என வானவர்கள் குறித்து அல்லாஹ் தெரிவித்துள்ளான். அதாவது அல்லாஹ் அனுமதிக்காத எந்த ஒன்றையும் அவனிடம் அவர்கள் வினவ மாட்டார்கள். இங்கு தான் ஒரு இனத்தை படைக்கப் போவதாக அல்லாஹ் வானவர்களிடம் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த இனத்தார் பூமியில் குழப்பம் விளைவிப்பர் என்றும் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். அப்பொழுதுதான் பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு இனத்தையா நீ படைக்கப் போகிறாய் என வானவர்கள் வினவினார்கள். இது தெளிவு பெறுவதற்காக கேட்கப்பட்ட வினாவாகும். அதாவது, எங்கள் இறைவா, மனித இனத்தை படைத்ததில் உள்ள ரகசியம் என்ன? அவர்களில் சிலர் பூமியில் குழப்பம் விளைவிப்போராகவும் ரத்தம் சிந்துவோராகவும் இருப்பார்களே. உன்னை அவர்கள் வழிபட வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் நாங்கள்தான் உன்னை போற்றி புகழ்ந்து துதித்து கொண்டும் உனது தூய்மையை மெச்சித்து கொண்டும் இருக்கின்றோமே. அதாவது உன்னை தொழுது வணங்கிக் கொண்டிருக்கின்றோமே. மனித இனத்திலிருந்து தோன்றும் எந்த குற்றமும் குறையும் எங்களிடமிருந்து தோன்றாதே. அப்படி இருக்க நாங்கள் மட்டும் போதாதா என்று வானவர்கள் வினவினர்.
அதற்கு அல்லாஹ் கூறினான், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். அதாவது இந்த இனத்தை படைப்பதால் நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய தீமை ஒரு புறம் இருக்க என்னென்ன நன்மைகள் உள்ளன என்பதை நானே அறிவேன். நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் அவர்களில் நபிமார்களை உருவாக்குவேன். அவர்களிடையே தூதர்களை அனுப்பி வைப்பேன். மேலும் அவர்களிடையே வாய்மையாளர்களும் உயிர் தியாகிகளும் உத்தமர்களும் வணக்கசாலிகளும் உலக பற்று அற்றவர்களும் இறை நேசர்களும் நல்லோர்களும் இறை நெருக்கம் பெற்றவர்களும் கற்றவாறு செயல்படும் அறிஞர்களும் இறை தூதர்களை பின்பற்றும் இறை விரும்பிகளும் பயபக்தியாளர்களும் காணப்படுவர். இதற்கு இப்படியும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனித இனத்தை படைப்பதில் உள்ள ரகசியத்தை நானே விரிவாக அறிவேன். நீங்கள் சுட்டிக்காட்டிய நிலைமை குறித்து உங்களுக்கே தெரியாது. அதை கூட நானே உங்களுக்கு அறிவித்தேன். இதற்கு இன்னொரு விளக்கமும் கூறப்பட்டுள்ளது. நாங்கள் தான் உன்னை புகழ்ந்தும் துதித்துக் கொண்டும் உன் தூய்மையை போற்றிக் கொண்டும் இருக்கின்றோமே என்று வானவர்கள் சொன்னதற்கு பதிலாகவே நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான். அதாவது உங்களிடையேதான் இப்லீஸ் தோன்றுவான். நீங்கள் உங்களை பற்றி சொல்லிக் கொண்டதை போன்று அவன் இருக்க போவதில்லை. இதை இப்பொழுது நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன். இதற்கு மற்றொரு விளக்கமும் கூறப்பட்டுள்ளது. பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய்? நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டும் உன் தூய்மையை போற்றிக் கொண்டும் இருக்கிறோமே என்று வானவர்கள் கூறியது பூமியில் மனிதர்களுக்கு பதிலாக தங்களையே குடியமர்த்த வேண்டும் என்று இறைவனிடம் கோரியதை போன்று இருந்தது. அதற்கு பதிலாகவே நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் அறிவேன் என்று அல்லாஹ் கூறினான். அதாவது நீங்கள் பூமியில் வசிப்பதை காட்டிலும் வானத்தில் இருப்பதே உங்களுக்கு ஏற்றமும் பொருத்தமும் ஆகும். இதை நான் அறிவேன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இத்தகவல்களை ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வே மிகவும் அறிந்தவன். விரிவுரையாளர்களின் கருத்துக்கள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது விரிவுரையில் கூறியுள்ளார்கள், பூமியில் ஓர் இனத்தை படைக்கப் போவதாக வானவர்களிடம் அல்லாஹ் கூறினான். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவா, இந்த இனத்தார் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டனர். அதற்கு அல்லாஹ், அவர்களுக்கு சந்ததிகள் இருப்பார்கள். அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பர். ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்வர். ஒருவர் மற்றவரை கொலை செய்வர் என்று பதிலளித்தான். அதனால்தான் இத்தகையவர்களையா நீ படைக்கப் போகிறாய் என்று வானோர் கேட்டனர். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ள ஹலீஃபா என்பது ஒரு தலைமுறைக்கு பின் மற்றொரு தலைமுறையினர் அடுத்து வருவதையே குறிக்கும். ஹலீஃபா என்பதற்கு பிரதிநிதி என்ற பொருளும் உண்டு. ஒரு மனிதனுக்கு பின் அவன் வகித்த இடத்திற்கு வேறு ஒருவன் வந்தால் இந்த விஷயத்தில் இன்னவன் இன்னவனுக்கு ஹலீஃபா ஆவான் என்று சொல்லப்படுவதுண்டு. இதையே உயர்ந்தோன் அல்லாஹ் பின்னர் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை நாம் காண்பதற்காக அவர்களுக்கு பின்னால் பூமியில் அவர்களின் ஹலிஃபாக்களை உங்களை ஆக்கினோம் என்ற வசனத்தில் கூறியுள்ளான். அத்தியாயம் 10 வசனம் 14. இந்த வகையில்தான் மன்னருக்கு ஹலிஃபா பிரதிநிதி என்று சொல்லப்படுவதுண்டு. ஏனெனில் இவர் தமக்கு முன்னர் பதவி வகித்தவரின் இடத்தில் இருந்து பொறுப்புகளை கவனிக்கிறார். எனவே அவருக்கு இவர் பிரதிநிதி ஆகிறார். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியுள்ளார்கள். ஆரம்பத்தில் பூமியில் ஜின் இனத்தார் வசித்து வந்தனர். அவர்கள் அதில் குழப்பம் செய்து கொண்டும் ரத்தம் சிந்திக் கொண்டும் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டும் இருந்தனர். அப்பொழுது அல்லாஹ் இப்லீஷை அவர்களிடம் அனுப்பி வைத்தான். இப்லீஷும் அவனுடைய படையினரும் அவர்களை கொன்று எஞ்சியவர்களை தீவுகளுக்கும் மலை ஓரங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தனர். பின்னர் ஆதி மனிதர் ஆதமலை அவர்களை அல்லாஹ் படைத்து பூமியில் குடியமர்த்தினான். இதையே அல்லாஹ், நிச்சயமாக நான் பூமியில் ஓர் இனத்தை படைக்கப் போகின்றேன் என்று இந்த வசனத்தில் கூறியுள்ளான். ஹசன் அல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், மனித இனத்திற்கு முன்னர் பூமியில் வாழ்ந்து வந்த ஜின்கள் குழப்பம் செய்து கொண்டும் ரத்தம் சிந்திக் கொண்டும் இருந்தனர். இதே அத்துமீறல்கள் பிற்காலத்திலும் நடக்கும் என்பதை அல்லாஹ் வானவர்கள் உள்ளத்தில் போட்டு வைத்திருந்தான். அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை வைத்தே அவர்கள் இப்படி ஓர் இனத்தையா படைக்கப் போகிறாய் என்று கேட்டனர். இந்த வசனம் தொடர்பாக கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், பூமியில் ஓர் இனம் படைக்கப்பட்டால் அவர்கள் அதில் குழப்பம் விளைவிப்பர், ரத்தம் சிந்துவர் என்று ஏற்கனவே அல்லாஹ் வானவர்களுக்கு அறிவித்திருந்தான். அதனாலேயே அதில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய் என்று வானவர்கள் வினவினர். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள்,
குழப்பம் செய்தல், ரத்தம் சிந்துதல் போன்றவையெல்லாம் மனிதர்களிடையே நடைபெறும் என்று அல்லாஹ் வானவர்களுக்கு அறிவித்தது மட்டுமின்றி இது குறித்து வினா எழுப்பவும் அனுமதி அளித்தான். அதனாலேயே அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய் என்று வினவினர். இறைவா, நீயே அவர்களை படைத்தவனாக இருக்கும்போது எப்படி அவர்கள் உனக்கு மாறு செய்வர் என்று ஆச்சரியப்பட்டுதான் அவ்வாறு வானோர் கேட்டனர். அதற்கு பதிலாகத்தான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொன்னான். அதாவது, என் அடியார்களே, எனக்கு எவ்வாறு மாறு செய்வர் என்பதை நீங்கள் அறியாவிட்டாலும் அது நடக்கவே செய்யும் என்பதை நான் அறிவேன். மேலும் யாரெல்லாம் எனக்கு கீழ்ப்படிந்து நடப்பர் என நீங்கள் கருதுகிறீர்களோ அவர்களில் சிலர் கூட எனக்கு மாறு செய்வர் என்பதையும் நான் அறிவேன். இவ்வாறு சிலர் விளக்கம் அளித்துள்ளனர். வேறு சிலர் கூறியதாக இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், தாங்கள் அறிந்திராத ஒன்றை குறித்து விளக்கம் கோரும் வகையிலேயே வானவர்கள் இவ்வாறு கேட்டார்கள். இறைவா, எங்களுக்கு தெரிவிப்பாயாக என்று அவர்கள் கோரியதாகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தகவல் அறியும் வகையிலேயே அமைந்ததே தவிர ஆட்சேபிக்கும் வகையில் உள்ளதன்று. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இக்கருத்தையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அடுத்து, நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டும் உனது தூய்மையை போற்றி கொண்டும் இருக்கிறோமே என்ற தொடருக்கு கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கையில், துதித்தல் நுசப்பிஹு தூய்மையை போற்றுதல், நுகத்திசு ஆகியவை தொழுகையை குறிக்கும் என்று கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதே விளக்கத்தை அளித்துள்ளார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நாங்கள் உன்னை கண்ணியப்படுத்தி கொண்டும் பெருமைப்படுத்தி கொண்டும் இருக்கின்றோம் என்று விளக்கமளித்துள்ளார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், தூய்மையை போற்றுதல் என்றால் இறைவனை கண்ணியப்படுத்துவதும் குறைகளில் இருந்து அவன் நீங்கியவன் என போற்றுவதும் ஆகும். இதையே சுப்ஹுன் குத்துசுன் என்று கூறுவர். சுப்ஹுன் என்றால் தூயவன் என்று பொருள், குத்துசுன் என்றால் புனிதமும் கண்ணியமும் மிக்கவன் என்று பொருள். அவ்வாறே புனித பூமிக்கு அர்துன் முகத்தஸ என்பர். ஆக வானவர்கள் நாங்கள் உன்னை புகழ்ந்து துதிக்கின்றோம் என்று இறைவனிடம் கூறியதன் பொருளாவது, இணை வைப்போர் உன் மீது சுமத்தக்கூடிய குறைகளில் இருந்து நீ தூய்மையானவன் என போற்றுகிறோம், அவ்வாறே உனது தூய்மையை போற்றிக் கொண்டும் இருக்கின்றோம் என்பதன் பொருளாவது, அழுக்காறுகளிலிருந்தும் இறை மறுப்பாளர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் என்ற உனது பண்பை நாங்கள் போற்றுகிறோம். அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள், சொற்களில் மிகச் சிறந்தது எது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்டது. அதற்கு, தன் வானவர்களுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த சொற்களாகும். அவை சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கின்றேன் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலக பயணத்திற்காக அழைத்துச் செல்லப்பட்ட இரவில் அவர்கள் உயர் வானத்தில் சுப்ஹானல் அலியில் அலா சுப்ஹானஹு வ தஆலா, மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவன் அல்லாஹ் தூயவன், அவன் பரிசுத்தமானவன், அவன் உயர்ந்தோன் ஆவான் என்னும் துதி சொல்லை செவியுற்றார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் எனும் தொடருக்கு கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு விளக்கம் அளித்தார்கள். அந்த இனத்தின் வழித்தோன்றல்களில் நபிமார்களும் இறை தூதர்களும் உத்தமர்களும் சொர்க்கவாசிகளும் தோன்றுவர் என்பது முன்பே அல்லாஹுக்கு தெரியும். ஹலீஃபா ஆட்சியாளர் நியமனம். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளிட்ட விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள், மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் அவர்களின் சச்சரவுகளை தடுத்து நிறுத்தவும் அவர்களில் அநீதி இழைத்தவர்களிடமிருந்து அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உரிமையை மீட்டு தந்து உதவுவதும் குற்றவியல் தண்டனைகளை நிறைவேற்றுவதும் அடாத செயல்களை செய்வதிலிருந்து அவர்களை தடுக்கவும், அத்துடன் ஒரு தலைவர் இல்லாமல் எதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவது இயலாதோ அத்தகைய முக்கியமான நிர்வாக பணிகளுக்காகவும் ஹலிஃபா ஆட்சியாளர் ஒருவரை நியமனம் செய்வது கட்டாயம் ஆகும். ஏனெனில் ஒரு கடமை எது இல்லாமல் முழுமை பெறாதோ அதை செயல்படுத்துவதும் கடமையே ஆகும். ஒருவர் தலைமை பதவிக்கு எவ்வாறு வரலாம் என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை அறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். நேரடியாக மார்க்க ஆதாரங்களை கொண்டு ஒருவர் தலைமை பதவியை அடையலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றது இந்த வகையில்தான் என நபி வழி அறிஞர்களில் ஒரு குழுவினர் கூறுகிறார்கள். அல்லது நேரடி ஆதாரம் இல்லாவிட்டாலும் ஆதாரத்தின் சமிக்ஞை மூலம் ஒருவர் தலைமை பொறுப்பை ஏற்கலாம். இக்கருத்தை நபிமொழி அறிஞர்களில் மற்றொரு குழுவினர் தெரிவிக்கின்றனர்.
அல்லது முன்பு பொறுப்பு வகித்தவர் தமக்கு பின்னால் இன்னவர் பொறுப்பேற்கலாம் என்று இனம் காட்டிவிட்டு செல்வதன் மூலம் ஒருவர் தலைமை பதவியை அடையலாம். ஹலீஃபா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமக்கடுத்து உமர் பின் அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக வரலாம் என்று இனம் காட்டிவிட்டு சென்றது இதற்கு சான்றாகும். அல்லது முன்பு பொறுப்பில் இருந்தவர் தமக்கு பின்னால் யார் பொறுப்புக்கு வருவது என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை உத்தமர்களை கொண்டு ஒரு குழுவின் ஆலோசனைக்கு விட்டுவிடலாம். ஹலீஃபா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறே செய்தார்கள். அல்லது அதிகாரிகள், அறிஞர்கள் மற்றும் சான்றோர்கள் இடம்பெற்ற நிபுணர் குழுவின் யோகோபித்த முடிவின் பேரில் ஒருவருக்கு வாக்களித்து பையத் செய்து பொறுப்பேற்க செய்யலாம். அல்லது நிபுணர் குழுவில் இடம்பெற்றுள்ள ஒருவர் வாக்களிப்பதன் பையத் செய்வதன் மூலம் ஒருவரை ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கலாம். அப்பொழுது அவரது தேர்வை ஏற்பது அனைவரின் கடமையாகிவிடும் என பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகிறார்கள். இது அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும் என இமாமுல் ஹரமைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆட்சி தலைவராக ஆணாக, சுதந்திரமானவராக, பருவம் அடைந்தவராக, புத்தி சுவாதீனம் உள்ளவராக, முஸ்லீமாக, நீதிமானாக, சட்ட ஆய்வாளராக, கண் பார்வை உள்ளவராக, ஊனமற்றவராக, போர்க்கலையிலும் அதன் வியூகங்களிலும் நிபுணராக, சரியான கூற்றின்படி குறைஷி குலத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ரஹ்பிலாக் கூறுவதை போன்று குறைஷிகளிலேயே ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயமோ, தவறுகளிலிருந்து காக்கப்பெற்றவராக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமோ கிடையாது. ஆட்சி தலைவர் தவறு புரிந்தால் அவரை பதவி நீக்கம் செய்யலாமா கூடாதா என்பது தொடர்பாக கருத்து வேறுபாடு நிலவுகிறது. அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பதே சரியான கருத்தாகும். ஆட்சியாளருக்கு எல்லா சூழ்நிலையிலும் கட்டுப்படுங்கள். ஆனால் எந்த விஷயம் பகிரங்க இறை மறுப்பு என்பதற்கு அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஆதாரம் கிடைத்துள்ளதோ அதை அவரிடம் நீங்கள் கண்டால் தவிர என்ற நபிமொழி ஆதாரம் ஆகும். ஒரே நேரத்தில் இரு தலைவர்களையோ அதற்கும் மேற்பட்டவர்களையோ நியமனம் செய்தல் கூடாது. இதற்கு உங்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் ஒருமித்தவையாக இருக்கும் நிலையில் உங்களிடையே பிளவை ஏற்படுத்த யாரேனும் நாடினால் அவர் யாராக இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனைதான் என நபிமொழி ஆதாரம் ஆகும். இதுவே பெரும்பாலோரின் கூற்றாகும்.